பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இத பல சம்னிங் ஜிட்சுவா பிரிச்சு வச்சிருக்காங்க. இத வச்சு இறந்து போனவங்களோட ஆத்மாவை ஆஃப்டர் லைஃப்ல இருந்து பூமிக்கு கொண்டு வர முடியும். இதை நீங்க சாதிக்கணும்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு சதை வேணும். அதுவும் நீங்க கொண்டு வர நினைக்கிறவங்களோட சதையா இருக்கணும். பர்சனல் ஐடென்டிபிகேஷன் மெட்டீரியல் அடங்கின டிஷ்யூவா இருக்கணும். அது இல்லாம ரீஅனிமேஷன் ஜிட்சு வேலை செய்யாது. சில ஆன்மாக்களை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம வெவ்வேறு இடத்துல அடக்கி வச்ச ஆத்மாவை இது மூலியமா நம்மளால வெளியே கொண்டு வர முடியாது. இதுக்கு முன்னாடி 4வது ஹோக்காகேவை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்ச லார்ட் ஒரோச்சிமாரு தோத்து போயிட்டாரு. மினாட்டோ ரீட்டர் டெத் சீல பயன்படுத்தினதுனால மரணத்தின் கடவுள் கிட்ட தான் அவரோட ஆன்மா அடங்கிருக்கு. அதே மாதிரி ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல தாக்குதல் நடத்தினப்போ 3rd ஹோக்காகே அதே ஃபீல் ஜுட்சுவை தான் பயன்படுத்தினார். முதல்ல அப்புறம் 2வது ஹோக்காகேவை அப்படித்தான் கொண்டு போனாங்க. அப்போ முதல்ல இருந்து 4வது ஹோக்காகே வரைக்கும் ரீஅனிமேஷன் ஜிட்சுவை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றியா நீ? சரியா சொன்னீங்க. நான் பல பேரை கொண்டு வந்திருக்கேன். ஒருத்தரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் மெட்டீரியல் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பின்னத்தை தோண்டி எடுத்து திருடினாதான் உண்டு. சில சமயங்கள்ல யாருன்னே சொல்ல முடியாத அளவுக்கு பிணங்கள் அழுகி போயிருக்கும். அப்போ இதுதான் அந்த ஜிட்சு ஃபார்முலாவா? அவ்வளவுதான். இப்படி பண்ணா உயிரோட இருக்கிறவங்களோட உடம்பு இறந்து போனவங்களோட ஆன்மாக்கு பயன்படும். இப்பயாவது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? நான் இப்ப எங்க இருக்கேன்? ஷினோபி உலகத்திலேயே இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான மிக சிறந்த ஜுட்சுனா அது இதுதான்.